அதை கொஞ்சம் பிரீஃபா ஜான் சொன்னார். ஆனா இன்னைக்கு சினிமால நடிகை இருக்கிறவங்க போட விட்டாக்கா சின்ன திரைக்கு வந்துடுறாங்க. சினிமால கதாநாயகன் இருக்கிறது போட விட்டாங்கன்னாக்கா அரசியல் வந்துடலாம். அது என்னன்னு தெரியல. வந்துட்டு கொடிக்கு அர்த்தத்தையும் சொல்ல தெரியல, அது இருக்க சிம்பிளுக்கு அர்த்தத்தையும் சொல்ல தெரியல. ஆனா வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவப்பு சின்னம் குங்கும போட்டான், மஞ்சள் சின்னம் சந்தன போட்டான், அதுல இருக்கக்கூடிய அந்த பூவுகள் வச்சிருக்காருல்ல, அது தூவு கொஞ்சம் போவான். யானை என்னன்னா வெடிக்கால் ஒத்தரம் பாருங்க, அது மாதிரி. ஆனா போறவங்க அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா அரசியலுக்கு இன்னும் ஏதோ நம்ம திருப்பி ஆட்சி எப்படியாப்பட்டவங்களும் சொல்ல போனா நம்ம தமிழ் யாரு சிவாஜி கணேசன் அவங்களாம் ஒரு நடிப்பு சேர்ந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷானா ரிக்ஷா ஓட்டுனா ரிக்ஷா ஓட்ட மாதிரியே இருக்கும், நீதிபதியில நீதிபதி மாதிரியே இருக்கும், ஒரு பிச்சைக்காரனா பிச்சைக்கார மாதிரியே இருப்பார். கட்டமா வீரப்பட்ட கட்டமா ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அவர் பார்த்து இப்படி ஒரு தெரிஞ்சாலும் சொல்லி கேட்பாரு. கட்டமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தன்னை அந்த பாத்திரங்களும் மாற்றக்கூடிய சிவாலய பத்திரம் யாரு பாரதத்துல விட்டுவாங்க. அப்படியேப்பட்ட சிவாஜி ஒரு படத்தை அவருக்கு இவருடைய படம் மேல போதும். எதுக்கு போன ஆஸ்கர் வாங்கி போறேன். போற இடத்துல என்ன கேட்கறாங்கன்னா, இந்த படத்தை நவராத்திரியில ஒரு படத்தை காமிச்சுட்டாங்க. 9 இதுல படத்தை இருக்காங்க. அந்த படத்தை அதுல அப்பா மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பேர் அவன் கடைசி அழகா இருப்பான். இந்த 3 பேர் எடுத்துக்காக அனுப்புறாங்க. இது 3 பேர் ஒரே ஆள். இப்போ அங்கேயே எடுத்த படம் ரசவலா, அதுக்கு ரூட் கேட்டா ரூட் இருக்கு. ஏன்னா தமிழரசு லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி டைட்டானிக் கப்பல் எப்படி கப்பல் போறது, அது அலையில எப்படி உருவாக்குறது, ஆர்டிபிஷியலா உருவாக்குறதுன்னா அழகா எடுத்து வச்சு காமிச்சாங்க. அதனால அந்த படத்துல ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணா, அந்த 3 பேர் ஒரே ஆள் கிடையாது, தனித்தனியாக ஒத்துக்க மாட்டேன். ஆஸ்கர் ஒத்துக்க மாட்டேன் கிடையாது. 3 போயிட்டாங்க. 3 ஒரே ஆள் கிடையாது, தனித்தனியாக தான். அப்ப வேற புள்ள வேற அவங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நடிப்புல தனக்குன்னு ஒரு முத்திரை மிச்சம் சொல்றாரு. அப்படியா பண்ற பாத்தீங்கன்னா அரசியலுக்கு எல்லாமே போயிட்டாரு, விலகாம போயிட்டாரு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அதுக்கு முழு காரணம் நம்மளும் திராவிட இயக்கம் தான். ஒரு சிலர் ஆட்சி இருக்குமா, திமுக ஆட்சியில இருக்குமோ வந்தவங்க நம்மளாதான் தெரிஞ்சு மக்கள் திறங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு போட்டு அவரு தேவையில்லாம உட்கார வச்சு 10 ஆட்சி தான் இந்த மூளை உருவாக்கி போட்டு அதான் பண்ணி கொடுத்தாரு. ஆனா நமக்கு ஒரு சிலர் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கதாவசனம் பேசுற பசங்க இருப்போம். ஒரு சரத்குமார் யாரும் எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, கட்சியை ஆரம்பிச்சாங்க, அடையாளம் தெரியப்பட்டாங்க, புதுசா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பூச்சி மாதிரி தான். அது ஒரு ஒளிபத்தியாரத்துல பிரகாஷ் போராட்டத்துல இலங்கை பிரச்சனைக்காண்டி போராடி எதுவுமே எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை வரலாம் அதுக்கு ஒரு செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மறந்தே போயிட்டாங்க, கடன் தெரியாம போனது உண்டு. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் இருந்தாலும் நம்முடைய இளைஞர்களை நம்முடைய தோழர்களை எல்லாம் இருக்கிறவர்களுக்கு பகுத்தறிவு ஆசிரியர்கள் இந்த கருத்துக்கள் இருக்கிறது மிக மிக முக்கியம். பேசும்போது கூட அருமையா சொன்னார். ஜான் சொன்னார், தலைவர் பிறந்தவன் பிராமணன், மோகன பிறந்தவன் வைசிகன், பிறந்தவன் சத்திரியன், காலில பிறந்தவன் சூத்திரன், பாதத்துல பிறந்த பஞ்சமா பாதம் சொன்னார். பாதத்துல பிறந்தவன் பஞ்சமா பாதம் சொன்னார். இதுதான் கலைஞர் அழகா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நம்ம கிராமங்கள்ல அத்தி மரம் பார்த்துருக்கோம். அத்தி மரம் எல்லா ஊரே இருக்கும். ஆனா அத்தி மரத்துக்குள்ள மற்ற மரத்துக்குள்ள சிறப்போட அத்தி மரத்துக்கு தனி சிறப்பு என்னன்னா, அது இலையிலையும் காய்க்கும், கிளையிலையும் காய்க்கும், தண்டு பகுதியும் காய்க்கும், வேர்லையும் காய்க்கும். வேறு வெளியே அது கூட ஒரு காய்க்காது. அப்போ உதாரணத்துக்கு வேற என்ன பிரிச்சு எடுத்து என்னன்னு சொல்லுவது அப்படின்னா, அது நம்ம அத்தி காய்ன்னு சொல்லுவோம். இலையில இருக்கிற பிரிச்சு எடுத்து காமிச்சோம் அது என்னன்னு சொல்லுவோம், அதுவும் அத்தி காய்ன்னு சொல்லுவோம். கிளையில இருக்கிற எடுத்து காமிச்சு அது என்னன்னு கேட்டேன்னு சொல்லுவோம், அத்தி காய்ன்னு சொல்லுவோம். ஆக ஒரு ஆலமரத்தை உச்சித்தளத்து உள்ளகால வரைக்கும் இருக்கிறது என்னடா நம்ம சொல்லக்கூடியது அத்திக்காய், அத்தி பழம் சொல்லுவோம். அப்படி இருக்கும் சிவனுடைய நெத்தியில பிறந்த ஒரு ஜாதி, காலில் பிறந்த ஒரு ஜாதி நாயன்னு சொல்லி. ஆக இது நம்ம ஏமாத்துவதற்கு வேட்டுக்குடியினால் இருந்த கவலனால தலைவர் கலைஞர் அன்னைக்கு தெளிவாக பொதுமக்களுக்கு எடுத்து வச்சார். சாதாரண இவர் சொன்னத சாதாரண ஒரு கருத்துக்கு வச்சார். அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் திராவிட ஆட்சி நடக்கின்ற காரணத்தில் ஏற்படுகிற விளைவுகள் நினைக்கா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். மண்டல் கமிஷன் சொல்றாரு,
இந்த மண்டல் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஏற்பட்ட மிகப்பெரிய நமக்கு ஒரு நிகழ்வு என்னன்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஜாதிகளை கணக்கெடுத்தாங்க. இன்னைய கணக்கெடுத்தப்போ நமக்கே தெரியாத ஒரு ஜாதி தமிழகத்தில் இருக்கிறார். அது கலைஞர் ஆச்சரியப்பட்டார். என்னடா ஜாதினாக்கா, நெல்லை மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்துல பூர்ணவனான ஒரு ஜாதி ஆரம்பிச்சாங்க. அந்த பூர்ணவனான யாரா வெறும் 18 குடும்பம் தான். இந்த 18 குடும்பம் பாத்தீங்கன்னா வாழ்வில்லை வாழவில்லை. அவங்களுக்கு எப்படி 18 குடும்பத்துல இருக்கவங்களுக்கு காலையில 6 மணிக்குதான் உள்ள போயிடும் வீட்டுக்குள்ள. மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு வெளியே வரணும். சூரியன் உதிக்கிறப்போ உள்ள போயிடும், சூரியன் மறைகிறப்பதான் வெளியே வரணும். அவங்கதான் போதவனான்னு சொல்லக்கூடிய 18 குடும்பங்கள். அவங்க இடைக்கால நேரத்துல காலை நேரத்துல அவங்களுக்கு பிரசவ கூட யாரும் வெளியே போகல. உயிருக்கு போற ஆட்டக்காரர்கள் யாரும் வெளியில வேற சாப்பிட ஊர் விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. அவங்க எப்ப அந்த 18 குடும்பமும் சூரியனை பார்த்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஓட்டையில தான், கூடையில இருக்க ஓட்டையில தான் பார்த்திருக்கலாம். எதை சூரியன் அப்படியாப்பட்ட 18 குடும்பம் புதவனான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தொழில்னா தலித்து மக்கள் துணி துவச்சுறத, தாமரப்படையாக தலித்து மக்கள் துணி துவச்சுறதா. அப்படியாப்பட்டவருக்கு ஒரு காலகட்டத்தை அடைபடுத்தி அந்த இதை மண்டல் கமிஷன் நம்முடைய அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய நம்ம சிங்கவர்கள் வாழ்வு தமிழக முதல்வர் கலைஞருடைய கோரிக்கை ஏற்ற மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துறதுனால ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சிருக்கின்றதால கன்னியாகுமரி காஷ்மீர் இருக்கின்ற கிடைச்ச ஆய்வு திடுக்கில் ஆய்வு எந்த ஆய்வுடாக்கா இதை கண்டுபிடிச்சாரு. மண்டலத்துல 18 குடும்பம், 18 குடும்பத்தை இன்னைக்கு நம்ம வெளியே கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சு பாத்தீங்கன்னா பல துறையில இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு